இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எட்வர்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இவரை ஆன்மகுரு புனித எட்வர்ட் என்றும் இவரை அழைக்கின்றார்கள். இங்கிலாந்து தேசத்துல 11ஆவது நூற்றாண்டுல வாழ்ந்த புனிதர் இவர். அன்புமிக்கவர்களே, அரச குடும்பத்தில் பிறந்து இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசராக பல ஆண்டுகள் பரிபாலனை செய்தவர் தான். அந்த அரச பொறுப்பை ஏற்பதற்கு முன்பாக சில ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார். பிறகு மக்களுடைய பேராதரவோடு இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசராக இவர் பதவியேற்று அவர் ஆட்சி செய்த அந்த ஒரு காலகட்டத்தில் பல தேவாலயங்களை புதுப்பித்து கட்டி எழுப்பினார் மற்றும் பல மடாலயங்கள் அல்லது துறவு இல்லங்களை புதுப்பித்து கொடுத்தார். மக்களை நேர்மையான முறையில் ஆட்சி செய்தார். ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்தார். பல திருப்பணிகளை செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அரசராக இருந்தாலும் தாட்சியோடும் எளிமையோடும் அவர் பணி செய்தார். விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்குமான தனி கவனம் செலுத்தி அவர்களுக்கான ஆன்மீக பணியையும் அதே நேரத்தில் வாழ்வாதாரங்களையும் செய்து கொடுத்தார் என்று இந்த புனித எட்வர்ட் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வில் கூட சில நேரங்களில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் இறைவனுடைய திருக்கரங்களை விட்டு சென்று விடாமல் இருக்கிற ஒரு வரத்திற்காக இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்துல யூதர்கள் ஒரு அடையாளத்தை கேட்கிறார்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாகவே மனதிற்கு வருத்தமாக இருந்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், இந்த தீய தலைமுறையினர் அப்படி என்று அவரிடம் அடையாளத்தை கேட்ட அந்த மக்களை பார்த்து தீய தலைமுறையினர் அப்படி என்று சொல்லுகிறார். அவர் சொல்வதற்கான காரணம், அவருடைய பிரசன்னம் அவர்களுடைய அருகில் இருந்தும் அவருடைய இறை வார்த்தைகளை அன்றாடம் கேட்டும் அவர் ஆற்றிய அரும் பெரும் வல்ல செயல்களை அவர்கள் கண்கூடாக பார்த்தும் அவரை கடவுளுடைய மகன் என்றும் மெஸ்ஸியா என்றும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அதனால தான் உங்களுக்கு இறைவாக்கினர் யோனாவை தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படி என்று சொல்லுகிறார். காரணம், யோனா நினிவே நகர் மக்களுக்கு அவர் இறை வாக்கை அறிவிக்க சென்றவர், இறை வார்த்தை உரைக்க சென்றவர். பிறகு திமிங்கலத்தினுடைய வாயினின்று அவர் 3 நாள் தப்புவிக்கப்படுகிறார். அதே போலத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையும் சொல்லுகிறார், உங்களுக்கு இதைவிட வேற என்ன அருள் அடையாளம் தேவைப்பட இருக்கிறது? 3 நாள் நான் பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் உயிர்த்தெழப் போகிறேன், இதை விடவா உங்களுக்கு அடையாளம் தேவை என்று சொல்லி தென்னாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை கேட்க வந்தார் என்று அவரை பற்றி நீங்க பெருமையாக பேசுகிறீர்கள். ஆனால் அந்த ஞானமே உருவாக இருக்கிற நான் உங்கள் திருமுன்னிலையில் இருக்கிறேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசன்னத்தை இன்னும் உணராமல் இருக்கிறார்களே அப்படிங்கிற வருத்தத்துல தான் இந்த தீய தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, ஏற்கனவே சொன்ன ஒரு கதை தான். ஒரு நண்பர் தன்னுடைய நாய்க்குட்டியோடு ஒரு ஏரிக்கரை வழியாக நடந்து செல்கிறார். அங்கே அந்த ஏரிக்கரைக்கு சென்று தன்னுடைய கைத்தடியை அந்த ஏரியின் மீது விசிறி எறிகிற நேரத்துல அந்த நாய்க்குட்டி அந்த தண்ணீரின் மீது வேகமாக ஓடி அந்த கைத்தடியை எடுத்து விட்டதாம். ஆச்சரியம், என்ன இது, இந்த நம்முடைய நாய்க்குட்டி தண்ணீரின் மீது ஓடி சென்று எடுத்து வருகிறது, எப்படி இது அதிசயம் நிகழ்ந்தது என்று அடுத்த நாள் தன்னுடைய நண்பரை ஒருவரை அழைத்து அதே இடத்துல நின்று அந்த கைத்தடியை அந்த ஏரியின் மீது விசிறி எறிந்தாராம். தண்ணீரின் மீது வேகமாக ஓடி அந்த கைத்தடியை எடுத்து வந்த பிறகு அந்த நாயினுடைய உரிமையாளர் கேட்டாராம், இந்த அதிசயத்தை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்ட நேரத்துல வந்தவர் சொன்னாராம், ஆமா ஆமா, உங்க நாய்க்குட்டிக்கு நீச்சல் அடிக்க தெரியல அப்படின்னு சொன்னாராம். தன் கண் எதிரேயே அந்த வளர்ப்பு நாய் தண்ணீரின் மீது ஓடி சென்று அந்த கைத்தடியை எடுத்து வந்ததை அவர் மறந்து விடுகிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த பலர் பிரிவினை சபைகளுக்கு ஓடி செல்வதும் பெந்தகோஸ்தே சபைகளுக்கு ஓடி செல்வதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதில் கொடுமையிலும் கொடுமை என்னவென்றால், சமீபத்தில் ஒரு குருவானவர் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பெந்தகோஸ்தே சபைக்கு போனவர் 4 ஆண்டு இறையியல் படித்திருக்கிறார், 2 ஆண்டுகள் மெய்யியல் படித்திருக்கிறார், உருவாக்கத்துல 6 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் கத்தோலிக்க சபையை விட்டு வெளியே வந்த பிறகுதான் இறை வார்த்தையை வாசித்தேன், அது எனக்கு மீட்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தியது, இறை வெளிப்பாட்டை எனக்கு கொடுத்தது என்று 14 வருடம்
ஆண்டுகளும் குருத்துவ படிப்பை படித்து முடித்த பிறகு விவிலியத்தை நான் புதிதாக படித்தேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு பெருத்த அவமானம்! 4 ஆண்டுகள் இறையியல்ல எங்க எல்லாருக்கும் விவிலியத்தை அதனுடைய வரலாற்று பின்னணி, சமூக பின்னணி, நம்முடைய இறையியல் பின்னணியில தான் வாசிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். அதை தவிர்த்து இப்பொழுதுதான் நான் விவிலியத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு குருவானவர். அதே போல ஒரு அருட்சகோதரி ஒருவர் 20 ஆண்டுகள் துறவற சபையில் இருந்துவிட்டு, இத்தனை ஆண்டுகள் நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை, விக்கிரக ஆராதனை செய்துவிட்டு இப்பொழுதுதான் உண்மை எனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது என்று பொதுவெளியில துறவற உடையோடு திருச்சிலுவையை அணிந்து கொண்டு நான் இத்தனை ஆண்டுகள் உண்மையை அறியாமல் இருந்திருக்கிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லுகிறார். கத்தோலிக்க திரு அவையில திரு வழிபாட்டின் உச்சம்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவரிடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்றதுதான் 7 திருவருட்சாதனங்கள். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றும் கத்தோலிக்க திரு அவை வெளிப்பாட்டின் நிறைவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நம்முடைய மனம் ஏன் மறுக்கிறது? இத்தனை பெரிய பொக்கிஷத்தை, இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை விட்டுவிட்டு அங்கே அதிசயங்கள் நடக்கின்றன என்று உண்மையான வெளிப்பாட்டை மறைத்து விட்டு ஓடுகிறோமே. இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு அருள் அடையாளம் தரப்பட மாட்டாது என்பதை சொல்லுகிறார். ஆகவே அன்பு மிக்கவர்களே, திருவழிபாட்டின் உச்சமாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்ப்பு, அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக கத்தோலிக்க திரு அவையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 7 அருட்சாதனங்கள், அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிற கத்தோலிக்க திரு அவை மட்டுமே திருவழிபாட்டின் நிறைவு என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய மீட்பிற்கும் நம்முடைய ஈடேற்றத்திற்கும் கத்தோலிக்க திரு அவையில 7 அருட்சாதனங்களும் மற்றும் திருச்சபையுமே திருவழிபாட்டின் நிறைவு என்பதை உணர்ந்து வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.